உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா என்னுடைய நட்சத்திரத்திற்கான பலாபலன்களை பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா, குருவி நாளுமே தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய ஆகச்சிறந்த பூரட்டாதி நட்சத்திரம். ஒரு பகுதி கும்பத்திலும் கொஞ்சம் பகுதி மீனத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இல்லையா? ஸோ பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2025 வருட ஜூலை மாதம் எப்படியெல்லாம் இருக்க போது, கிரகங்கள் என்ன மாதிரிலாம் அவங்களை இயக்கப் போகிறார்கள் என்று பார்த்தோமே ஆனால், கிட்டத்தட்ட அங்கிருந்து அழகா நம்பால் பார்த்துக்கிட்டே இருக்காரு. 10க்கு ராகு வேற தலைக்கு மேல உட்கார்ந்து இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா சனி போய் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அப்படியே இந்த பக்கம் பூச நட்சத்திரத்துக்கு சூரியன் கொஞ்சம் இறங்கி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஜூலை 15ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் பிஆருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்குலாம் பிஆர் கிடைப்பதற்கான வாய்ப்பு, இல்லை ஃபாரின் போய் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அங்கே போய் படிப்பதற்கான வாய்ப்பு, அதன் மூலமாக பணம் ஈட்டுவதற்கான வாய்ப்பு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நிறைய நல்லவைகள் நடக்கக்கூடிய காலமாகத்தான் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2025 வருட ஜூலை மாதம் இருக்கிறது. ஓகே, ஏற்கனவே ராசிநாதன் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். 2ஆம் வீட்டில் ராசிநாதன் இருக்கிறதே ஒரு அதிச்சிறந்த ஜாலி தான். அது யாராக இருந்தால் என்ன, ராசிநாதன் தனஸ்தானத்தில் அமர்தல் அப்படின்றதே பணத்தை தரக்கூடிய இடத்துல இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். மற்ற எல்லாருக்கும் இடசை நடக்கும்போது இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சான்னு தெரியாது. ஆனால் இந்த தடவை கொஞ்சம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிக அளவில் இருக்குது. கொஞ்சம் தேவையில்லாமல் மென்டல் டார்ச்சரு, செய்யாத ஒரு விஷயத்துக்கு நம்மளா போய் வாலண்டரியாக தலையை கொடுத்து வாங்கிக்கிறது, சின்னதாக வீட்டில் கோவம் வருது, டிப்ரெஷன் வருது, எரிச்சல் வருதுன்ற மாதிரி என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே போகிறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த தடவை பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஸோ இந்த தடவை பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு 3 விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஸோ என்னதான் மிஸ்டர் சனி 2ஆம் அதிபதியாகவே இருந்தாலும் கொஞ்சம் இப்போ அங்கே உட்காந்து 7.5 நடத்திட்டு இருக்கிற கொஞ்சம் காரணத்தினால நம்மளுக்கு சில 7.5கள் நம்மளுக்கே வாய்ப்பதற்கான காலம்லாம் இருக்குது. யாரையும் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இறங்காதீங்க. ராகு வேற உட்காந்துருக்கிறாரு. தயவு செஞ்சு பூரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் நோ இன்வெஸ்ட்மெண்ட். மேடம் காசே இல்லை மேடம் நீங்கள் கீழே போட்டிங்கன்னா யூ ஆர் பிளஸ்டு. ஏன்னா பணம் இருந்து அது கண்ட இடத்துல போய் செலவாகிறதுக்கு பணமே இல்லாமல் கடவுள் வச்சிருக்கானேன்னு சந்தோஷப்படணும். ஸோ கடவுளை திட்டக்கூடாது, என்னையும் சேர்த்து திட்டக்கூடாது. ஓகே, அதனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பண விஷயத்தில் மிகுந்த கவனம் ஃபஸ்ட்டு. 2வது கொடுக்கிற கமிட்மெண்ட்டில் கவனம். நான் அதை பண்ணிவிடுவேன், நான் இதை பண்ணிவிடுவேன், நான் அப்படி பண்ணிவிடுவேன், இப்படி பண்ணிவிடுவேன் அப்படின்றதுல கவனம். அதே மாதிரி யாராவது உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்தாலும் அதை நம்பி ஒரு காரியத்திற்குள் இறங்குவதை அவாய்ட் பண்ணிக்கணும். நீங்கள் கும்பமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த பக்கம் இருக்கக்கூடிய மீனமாக இருந்தாலும் சரி, கும்பம் மோஸ்ட்டு கும்பம் அதிகமாக இந்த விஷயத்தை கிரகிக்கத்தன்மையாக இருக்குது. அந்த பக்கம் ஒன்றும் இல்லை. ஏன்னா சனி உங்கள் நட்சத்திரத்தை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டார். ஒன்றும் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஜென்மச்சனியாக இருந்தாலும் தலைக்கு மேலே அந்த சனியை ஓரம் கட்டி கொஞ்சம் அமுச்சு பக்கத்து நட்சத்திரத்துக்கு கொடுத்துருக்கோம். அதனால் நம்ம மீனத்தில் இருக்கக்கூடிய பூரட்டாதி கவலைப்பட வேணாம். ஆனால் இங்கே இருக்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. யாராவது கமிட்மெண்ட் கொடுத்தாலும் அதை நம்பி மண்குதிரை நம்பி ஆட்சியில் இறங்குற கதையாக போயிடும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் யாருக்கும் ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்தாலும் அது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை காலம் கொண்டு உங்களுக்கு சேர்த்து விடும். அதனால் இந்த டிலேவை கொஞ்சம் புரிந்து நடந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே வருமானம் வரும். எப்போ பார்த்தாலும் இந்த வருமானம், காசு, பணம், தொழில் இதையே யோசிச்சுட்டே சனி இந்த வேலையெல்லாம் செய்வார். இதே யோசிச்சு தேவையில்லாமல் உடல்நிலையை எடுத்துக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ யார் ரொம்ப அஃபெக்ட் ஆறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க இந்த 15 வயதில் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு 20 வயதுலேருந்து ஒரு 30-35 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப ஒரு மாதிரி மென்டலாக ஸ்டஃபர் ஆகிறீங்க இல்லையா? எல்லாம் சரியாக போயிடும், கொஞ்ச நாளைக்கு தான். இதெல்லாம் ஒரு வாழ்வியலான அனுபவம். அதை கொடுத்து தான் நாவே நினைச்சு கிரகங்களும் உங்களை வழிநடத்த ஆயத்தமாக இருக்கின்றன அப்படின்னு தான் சொல்லணும். வலிக்குதேன்றதுக்காண்டி ஊசி போடாமல் இருக்க முடியுமா? காய்ச்சல் சரியாக போகணும்ல. இப்போ வலிக்குதேன்றதுக்காண்டி இந்த வாழ்வியலை தொடராமல் இருக்க முடியுமா? சில தடைகள், சில அவமானங்கள், சில அசிங்கங்கள், சில ஏமாற்றங்கள், சில துரோகங்கள் இதெல்லாம் தேவை வாழ்க்கைக்கு. அப்போ தான் யார் எப்படி என்ன மாதிரியான மனுஷங்க கிட்ட நம்ம பழகிட்டு இருக்கோன்ற பாடத்தை புரிந்து கொண்டு எல்லாமே மாயை என்கிற ஒரு உண்மைக்குள் நம்ம நல்லா இருக்கிறதுக்கு கடவுளோட ஐக்கியமாகிறதுக்கு என்ன மாதிரியான வேலையில் பண்ண முடியுன்ற ஒரு தெளிவு வரும்.
என்ன மேடம் ராசி பலன் பேசிட்டு இருந்தா சத்சங்கம் பேசுறீங்களான்னா அது இல்லை. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. ஸோ 7ஆம் இடத்தில் கேது தேவையில்லாமல் யாருக்காவது ப்ரப்போஸ் பண்ண போனீங்கன்னா அது வந்து வேண்டான்னு போகிறது, இல்லை கல்யாணம் பார்க்க போகிற இடத்துல ஒரு சின்ன சின்ன தடை வர்றது, குழந்தைகள் மீதான குழந்தைகளுடைய ஒரு ஹெல்த் வைஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் வருது, குழந்தைகள் படிப்பில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வர்றது, குழந்தைங்க கோயிலுக்கே போக முடியாத அளவுக்கு ஒரு மாதிரியான விஷயங்கள் வர்றது, இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் இடமோட கொஞ்சம் தசாபுதி நல்லா இருக்குன்னா நிறைய கோவில்கள், நிறைய ஆன்மீக பரிவாரங்கள், சூட்சமங்கள், நிறைய சித்தமார்க்க வழிபாடு, அதன் மூலமாக ஒரு அனுகூலம், அதன் மூலமாக ஒரு ஆதாயம், வாட் எவர் இட் இஸ். இது கரெக்டா தப்பா அப்படின்றத உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப் தாங்க டிசைட் பண்ண போகுது. ரொம்ப சிம்பிளுங்க. உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அது நல்லதா கெட்டதா அப்படின்றது அது எதோட கலக்குதுன்றதை பொறுத்து. தண்ணி வச்சுட்டு இருக்கீங்க கையில, அந்த தண்ணின்ற மாதிரி தான் கோச்சாரங்கள். இந்த தண்ணியோட செம்மண் கலக்க போதா, இல்லை தண்ணியோட மினரல் கிடைக்க போகுதா, இந்த தண்ணியோட வேற ஏதாவது மருந்து கலக்க போதா, எது கலக்க போகுதுன்றதை பொறுத்து தான் இந்த தண்ணி அதுவாக காட்டப்படும். அந்த மாதிரி இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்ல என்ன பிளானட்டுக்கு மேலே ஏறி போகுதோ அது தகுந்த மாதிரிதான விளைவுகள் உங்களுக்கு வருமே தவிர, ராசி பலன் சொன்னோடனே அப்படியே பணம் கொட்டுன்னு கொட்டினோடனே கொட்டணும் அப்படின்னு நீங்க எனக்கு தேவையில்லாம கமெண்ட் போட்டு போய் சொல்றேன் உண்மை சொல்றேன் எழுதுனா எனக்கு பிரச்சனை கிடையாது. இவ்வளவுதான் சிம்பிள் விஷயம், புரிஞ்சுக்கோங்க. ஜோதிடம் என்பது ரொம்ப 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 நுணுக்கமானது, ஆழமானது. அதை நாம் எப்படி கையகப்படுத்தி கொள்கிறோம் என்பதுதான் தேவை. ஸோ இந்த இடம் இப்படி இருக்கிறது கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய காலகட்டம் தான். ஓகே, சூப்பர். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மீனராசியா இருந்தீங்கன்னா ஜாலியோ ஜில்கானா கொஞ்சம் வேலைப்படு மட்டும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. அதுல மட்டும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இந்த பக்கம் கும்பத்தில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு என்ன சொல்றது, ஒரு மாதிரியான ஒரு குருவுடைய பார்வை பலன் அதிகமா இருக்கிறதுனால நிறைய பிரச்சனை கண்ணுக்கு முன்னாடி வந்து விலகிறதெல்லாம் நீங்க பார்ப்பீங்க. அதுல ஒன்றும் பெருசா இல்லை. கம்யூனிகேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். கன்வே பண்ற விஷயத்த அழகா கன்வே பண்ணுவீங்க, நிறுத்தி நிதானமா தெளிவா கன்வே பண்ணுவீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்க மேல மதிப்பு மரியாதைலாம் வர்றதுக்கான வாய்ப்பை சூரியனும் இருக்கும்போது அங்க கொடுக்கறதுக்கான அமைப்பெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதனால பெருசா நீங்க கவலைப்பட்டுக்க வேண்டாம். நான் சொன்னது இந்த வயது ஒத்தவர்களுக்கு பார்த்துக்கங்க அப்படின்னு தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஸோ படிக்கிற பிள்ளையா இருந்தா சூப்பரா இருக்க போகுது. நீங்க ஒரு 25 வயசு வரைக்கும் இருக்கவங்களுக்கு நான் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 35 வயதுலேருந்து 50 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமையா இருப்பதற்கான வேலையை பாருங்க. உங்களுக்கு உங்க வீட்டுக்காரம்மா விட்ட வேற யாரும் ஒண்ணும் பண்ண போறதில்லை. உங்களுக்கு உங்க வீட்டுக்காரரை விட்ட வேற யாரும் வரப்போறதில்லை. தயவு செஞ்சு இந்த உண்மையை புரிஞ்சுக்கோங்க. என்னதான் இருந்தாலும் வந்து இதுதான் விதி. இல்லாட்டி எங்கேயோ இருக்கிற 2 பேரை சேர்த்து வைப்பானா, இல்லை எங்கேயோ இருக்கிற 2 பேரோட நம்ம வாழ்ந்து நம்ம அவங்களுக்கான எக்ஸ்பெக்டேஷனோட அவங்க பண்ணலன்னு உட்காந்து அழுதுட்டு இருப்போமா? ஸோ அதனால மனைவி சொல்லே மந்திரம், கணவன் சொல்லே மந்திரம்னு போகக்கூடிய காலகட்டத்தில் இருந்தீங்கன்னா தேவையில்லாத 3ஆம் மனிதர்களுடைய தலையீட்டின் மூலமாக சில இழப்புகள் வருவதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அவ்வளோதான். அங்கே பள்ளம் இருக்குன்னு சொல்கிறேன், பள்ளம் இருக்கான்னு எட்டி பார்க்குறதோ இல்லை பள்ளத்துக்குள்ளே விழுந்து பார்த்து அது பள்ளம் தான் கன்ஃபார்ம் பண்ணுறதோ மகளே மகனே உன் சமத்து. அதனால் இந்த வயது ஒத்தவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அண்ணன்மார்களே அண்ணிமார்களே தயவு செஞ்சு யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, யார்கிட்டையும் எதுவும் கொடுக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 1 மாத காலம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இருக்குது. பத்திரமா இருந்துக்கோங்க. ஓகே. ஏன்னா திரும்ப அப்படியே கடகத்துக்கு வந்து சந்திரன் வீட்டுக்கு வந்து சூரியன் வருவார் இல்லையா? அந்த இடம் என்று சொல்லக்கூடிய இடம் 6ஆம் இடத்தை சூரியன் ஆக்டிவேட் பண்ணுவார். இந்த 6ஆம் இடத்தை சூரியன் ஆக்டிவேட் பண்ணும்போது கடன், நோய், அரசாங்கத்து மூலமா லாபம் கிடைக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிறது, கவர்மெண்ட் பேங்க்ல கேட்ட லோன் கிடைக்கிறது, இதெல்லாம் கரெக்டா வரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சூரியன் தான் சில விஷயங்களை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஆள். அதனால ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் ஹெல்த் இஷ்யூஸ் சரியா போகும், இல்லை ஒரு ஹெல்த் இஷ்யூஸை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் சரியா போக வைக்கும். புரியுது இல்லை? அதனால உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் மீனமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய கும்பமாக இருந்தாலும் சரி. ஓகே. இந்திரவ பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரியான வழிபாடு செய்தால் உங்களுக்கு இந்த 1 மாத காலம் இந்த டஃப் பீரியடை சமாளிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னே ஒண்ணுதான், அபிராமியை பிடிச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அபிராமி அந்தாதியை படிங்க. டெய்லி கருத்தால அபிராமி அந்தாதியை போட விடுங்க. அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 76வது பாடல் 42வது பாடல படிங்க. லலிதா சகஸ்ரநாமம் கேளுங்க. அதெல்லாம் தாண்டி மஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்டு போட்டு பண்ண வேண்டியது இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்கிறீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்களா மந்திர உச்சாடனம் சொல்கிறீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அதுக்குள் வந்து நீங்கள் ஐக்கியப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு காக்கும் கடவுளான விஷ்ணுவின் அனுகிரகத்தால் உங்களுக்கு மிகப்பெரிய இழப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். அதனால இந்த ஒரே ஒரு பரிகாரம், விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கறது, அடுத்த அபிராமி அந்தாதி கேட்கறது. நான் சொன்ன இந்த பாடல்களை படிங்க. முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்களும் கோவிலுக்கு போயிட்டு வாங்க.
விஷ்ணு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அது நின்ற கோலமாக இருந்தாலும் சரி, அமர்ந்த கோலமாக இருந்தாலும் சரி, படுத்த கோலமாக இருந்தாலும் சரி, மகாவிஷ்ணு எந்த ரூபத்தில் இருந்தாலும் போய் அவரை பார்த்து விட்டுவாங்க. அந்த சன்னதியில் இருக்கக்கூடிய கருடனை வழிபட்டுவார்கள். தன்வந்திரி பகவான்கிட்ட போயிட்டு ஒரு வேண்டுதலை வைத்து விட்டுவார்கள். மறக்காம சக்கரத்தாழ்வாரை போய் நமஸ்காரம் பண்ணி விட்டுவார்கள். இதுதான் இந்த மாதம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய இறை வழிபாடாக இருக்கிறது. ஓகே, மேக்சிமம் பிங்க் கலர் யூஸ் பண்ணுங்க. அது ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபேவரை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய கலராக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இங்கேருந்து பார்த்தோம் 4ஆம் அதிபதி கொஞ்சம் 4ஆம் இடத்துல இருக்கிறது. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி போய் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு தெய்வங்களுடைய அனுகிரகம் 24ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. அப்போ ஒருவேளை வீட்டில் கன்னிப்பெண் வழிபாடு பண்றீங்க, வீட்டில் குலதெய்வ வழிபாடு பண்றீங்க அப்படின்னா அதுக்கான வீட்டுக்கு தெய்வம் இருக்குல்ல, நம்ம வீட்டு தெய்வம்னு இருக்குல்ல, அதெல்லாம் உங்களை காக்கக்கூடிய அமைப்புலாம் சூப்பராக இருக்கு. எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா 7.5 சனி வரும்போது தான் சரி, அஷ்டம சனி வரும்போது தான் சரி, கண்டக சனி வரும்போது தான் சரி, உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்காக மற்ற தெய்வங்களிடம் மன்றாடி கொண்டிருக்கும். என் பிள்ளைய காப்பாற்றணும் அப்படின்னு அப்பதான் குலதெய்வம் வந்து உங்க முன்னுக்கு நிற்கும். அந்த நேரத்துல யார் ஒருவர் உங்களுடைய குலதெய்வத்தை பிடித்து கொண்டு பற்றுதலோடு இருக்கிறீர்களோ குலதெய்வமும் உங்களை பற்றி கொண்டு உங்களுக்கு வரக்கூடிய எல்லா நெகட்டிவிட்டியும் தள்ளி விட்டுரும். அதனால குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய நட்சத்திரமாக இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறீர்கள். மற்ற எல்லாம் சூப்பராக தான் இருக்க போது. நிறைய மீன் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள். மீன் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய மீன் பார்க்கறது, மீன் ஜாடி பார்க்கறது, இல்லை நீங்களே மீன் வளர்க்குறது, இல்லை போகிற இடத்துல நீங்கள் ஏதாவது ஹோட்டல் பண்ணிங்கன்னா அங்கே மீன் தெரியுது, இல்லை மீன் இருக்கக்கூடிய குளத்துக்கு ஆற்றுக்கெல்லாம் போகிறது, இல்லை ஒரு ஆற்றுக்கு போகும்போது அங்கே மீன் தெரியுது, வண்ண வண்ண மீன்கள் பார்ப்பது, கோல்டன் ஃபிஷ் எல்லாம் பார்க்கறது, கடல் சம்மந்தப்பட்ட நிறைய தகவல்கள்லாம் உங்களுக்கு தெரியுது, மீன் வெரைட்டியை பார்க்கறதுன்ற மாதிரி மீன்கள் இந்த தடவை உங்களோட தொடர்பு கொள்ள போகிறீன்ற சூப்பராக இருக்க போது இந்த தடவை பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு.